டியூஸ்டே மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலாம், லன்ச் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அத்தை வந்து அவங்க கோயிலுக்கு போகிறதா சொன்னதுனால இதை மட்டும் பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. நான் சரி ஓகே, இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சிடலாம், டிஃபனுக்கு வந்து மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் போட்டிருந்தேன். அங்கே தான் ட்விஸ்டே, அத்தை கோயிலுக்கு போகல, அது கேன்சல் ஆயிடுச்சாம். அந்த ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கூட கடைசி நேரத்தில் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அத்தை வழக்கம் போல் இந்த பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சரி அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த டியூஸ்டேனா மட்டும் சாம்பார் தான் வைப்போம். அதில் எந்த மாற்றமும் நடக்காது. அதே போல தான் சாம்பார் தான் பண்ணோம். என்ன எக்ஸ்ட்ராவாக இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணேன். நைட் போலவே டிசன் மட்டும் இது கூற வச்சுட்டேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் தானே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுன்ற மாதிரி ஒரு 1.5 hours வந்து இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து இந்த பிசின் போட்டு குடித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு தான் வீட்டில் உருளைக்கிழங்குல டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சா, இந்த அப்பளம் பொரிச்சது என்னமோ ஓகே தான், ஆனால் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் பஜ்ஜி மாவுலேயே இந்த கோஸு, குடமிளகாலாம் போட்டு பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. நான் இங்கே தான் பண்ணேன். நைட் காற்று வந்து உப்பு பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரி முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முந்திரி வறுத்தேன். ஆனால் வறுத்துட்டு நான் அதை வந்து டிஷ்ஷில் சேர்க்கவே கிடையாது. சேர்க்காம ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் கூட வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறனாரா, அவருக்கு ஒன்று குக்கு நான் ஒன்று சாப்பிடுன்னு சொல்லிட்டு வறுத்த முந்திரியை நாங்கள் 2 பேர்ட்டையும் சேர்த்துட்டோம். உப்புமாவில் போடுறதுக்கு முந்திரி இல்லை. தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணி தேங்காய் திருவியாச்சு. ஆனால் அப்புறம் தான் பார்க்குறோம் ஃபுட் கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கடலப்பருப்பை லைட்டாக வறுத்து அதில் சேர்த்துக்கிட்டோம். டின்னர் கம்ப்ளீட்டட். நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.